அப்படியா சார் நடந்துச்சு? அப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல, அப்படி நடந்திருக்கலான்னு சொல்ல வரேன். யாரு சார் அவன்? கிரைம புதுவிதமா பண்றான். இருந்தாலும் மூர்த்தி அண்ணா, இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதானே உங்களோட கேஸ் 30? சார் எங்க இருக்கீங்க? பக்கத்து வீட்டில் இருக்கோம் சார். இந்த வீட்டில் மர்டர் நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு பார்ட்டிக்காக எல்லாரும் இன்வைட் பண்றதுக்காக போயிருந்தாங்க சார். அப்போ அந்த மர்டர் பார்த்து நாங்கள் பயந்துட்டு உடனே நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். உங்க பாப்பா இங்க எத்தனை மணிக்கு இன்வைட் பண்ண வந்தாங்க? அரௌண்ட் 6:37 இருக்கும் சார். இறந்து போன பொண்ணோட பேர் என்ன? ஸ்வேதா சார். ஸ்வேதா. பாஸ்கர், ஸ்வேதா உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? நாங்கள் அவ்வளோ க்ளோஸ்லாம் இல்லை சார். பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியும் சார். இந்த வீட்டில் ஸ்வேதாவை தவிர வேற யாரெல்லாம் இருப்பாங்க? லைக் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்? பேரண்ட்ஸ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணோட ஒரு பையன் இருப்பான் சார். அந்த பையன் யாரு? அவன் யாருன்னு தெரியாது சார். ஓகே பாஸ்கர், நீங்கள் போங்க. எங்கள் கான்ஸ்டபிள் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவார். ஓகே, நான் வரேன் சார். அந்த பொண்ணு கூட இருந்த பையன் யாரா இருக்கும்? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நாயுடு, பக்கத்தில் அவங்க கூட க்ளோஸாக இருந்தவங்க காண்டாக்ட் நம்பர் எனக்கு சரி, அதோடு சேர்த்து கால் ஹிஸ்ட்ரியும் எடுத்துறேன். சரிங்க சார். மூர்த்தி சார், ஃபாரன்சிக் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெண்டுமே நாளைக்கு எனக்கு வேணும். கண்டிப்பா சார். எல்லாத்தையுமே நாயுடு கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். நாயுடு சார், கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டுக்கு வா. ஓகே சார். ஞாபகம் இருக்கட்டும் நாயுடு, ஒரு க்ளூ கூட மிஸ் ஆகிடக்கூடாது. கண்டிப்பா சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் நாயுடு. உள்ள வா. காஃபி குடிக்கிறியா? வேணாம் சார், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. கேஸ் அப்டேட்ஸ் என்ன? அந்த ஸ்வேதா கூட இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டோம் சார். அவன் பேர் சிரில். சீரியலா? சிரில் கடவுள் பிள்ளை. ஓ, மேலே சொல்லு. அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் சார். ஆனால் ஒரு 15 நாளாக வேலைக்கு வரலையா சார். அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களை விசாரித்தேன். லீவ் போட்டிருக்கான்னு தான் தெரியுமா, ஆனால் எதுக்காகன்னு தெரியாது. அப்போ அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்? சென்னை சார். ஃபாதர் பிஸ்னஸ்மேன், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு சார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்னு பார்த்தா 2 பொண்ணுங்கள்ட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கான் சார். நேட்டிவ் சென்னைனா இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தான்? அது அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்களாம் சார். நாட் பேட். உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நாயுடு. உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சார். சிரில் ஆஃபீஸில் கொடுத்துருக்கிற அட்ரஸும் சுவாதியோட அட்ரஸும் வேற வேற அட்ரஸ் சார். ஒரே அட்ரஸ் இல்லை. இன்ட்ரெஸ்டிங். இன்னும் எதுக்கு லேட் பண்ணணும்? வாங்க போகலாம். இந்த வீடு தானே? இதான் சார். அவன் இங்கே இருக்கானோ இல்லையோ பார்க்கலாம் வா.
எஸ். உன் பேர் என்ன? சாரி. உன் பேர் என்னன்னு கேட்டேன். என்னோட பேர் சிரில். இப்போ உங்களுக்கு யார் வேணும்? நீதான். நீ உன் வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி தான் வெளியே நிற்க வச்சு பேசுவியா? சாரி, உள்ள வாங்க. ம், வீடு நல்லா இருக்கு நாயுடு. சார் இந்த ஏரியாவில் வீடு நல்லா இருக்குன்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும். இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன்தான் போல. கரெக்ட் சார். ம். ஸ்வேதா உனக்கு என்ன வேணும்? சார், காது கேட்கலையா இல்ல கேள்வி புரியலையா? ஸ்வேதா உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஸ்வேதாவும் நானும் 3 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் சார். ஸ்வேதாவோட மர்டர் நடந்து 2 days ஆகுது. நீ எங்க போன? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 days பேக் ட்ரிப் போயிருந்தேன் சார். 2 days பேக் தான் நீ ட்ரிப்புக்கு போயிருக்கானா? லீவ் ஏன் 15 daysக்கு முன்னாடி எடுத்த? உன்னை தான் கேட்குறேன். ஏய், உன்னை தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேன். சார், எனக்கு 10 daysக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ம், ஒரு பொண்ணோட என்ஜாய்மெண்ட்டு இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டா? ஆக்சுவலாக நானும் ஸ்வேதாவும் 3 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். பட் எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இப்படி இருந்தால் லைஃப் ஹாப்பினஸாக இருக்காதுன்னு என்னோட பேரண்ட்ஸ் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. 10 days பேக் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு சார். அதனால தான் ஆஃபீஸில் லீவ் போட்டேன். அப்போ இந்த விஷயம் ஸ்வேதாவுக்கு தெரியுமா? இல்லை சார், அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா. அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நானும் கொஞ்ச நாள் அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்துருச்சு. இப்போ நான் அந்த கேஸில் இன்வால்வ் ஆனால் இந்த விஷயம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு என் மேரேஜ்க்கே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் நான் பயந்து வரல சார். எப்படி நடந்தது? சார், நிஜமாவே இந்த மர்டர் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு மார்னிங்கே நான் கேட்டது என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்ததுன்னு. நல்லாவே நடந்துச்சு சார். பேர் என்ன? சிரில் சார். சோப்பா, உன் பேர் இல்லப்பா, என்கேஜ்மெண்ட் நடந்த அந்த பொண்ணு பேரு. மீரா ஜோசப் சார். நாயுடு, சார். இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்கொயரி பண்ணி பாரு. ஏதாவது டவுட் வந்தா அப்போ பார்த்துக்கலாம். ஓகே சார். இங்கே பாரு, இந்த கேஸில் நீ எங்களுக்கு பிரைமரி சஸ்பெக்ட். எந்த டைமில் காண்டாக்ட் பண்ணாலும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும். எங்கே போனாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும். புரியுதா? எஸ் சார். ம். நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே. ஏதாவது பிசுறு தட்டுச்சு, லத்தியை உன் பக்கம் திருப்பிடுவேன். ஓ